அந்த அடிபட்ட விஜய்ன்ற பையனோட பொண்டாட்டி கூட தொடர்புல இருந்திருக்கான். விஜய் அன்னைக்கு போதையில பொண்டாட்டி அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இவன் போய் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்துடுறான். எப்படியாவது காசு கூட நான் இங்க இருந்து ஓடிடுறேன்னு சொல்றான். நம்ம ஹோட்டல்கார ஆத்திரத்துல ஒரே அடி அடிச்சிடறான். அதுல அங்கேயே இறந்து போயிடுறான். வேற வழி இல்லாம அவனை துண்டு துண்டா வெட்டி அவனோட உடம்ப ஃபுல்லாவே எரிச்சு கறிக்கட்டையாக்கிட்டான். சரி விஜய் என்ன பண்ணான்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் இவனுக்கு அதிர்ச்சி ஆகுது, விஜய் எப்படி இவனுக்கு தெரியும்னு. மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டும் போது விஜய் தவந்து வந்த அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் மாட்டிக்க போறேன்ற பயத்துல பண்ணிட்டேன், அவனையும் வெட்டி நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி, ரெண்டு பேரும் எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரி வா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறான். என்னால வர முடியாது, எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறான். எனக்கும் தெரியும், நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்பை கேமராவை எடுத்து காட்டுறான். அப்பதான் அவனுக்கே தெரியுது ஸ்பை கேமராவில் பேட்டரி போடல. பேட்டரி இல்லாத பார்த்து ஹோட்டல்காரன் சிரிக்கிறான். இந்த சிரிப்பை பார்த்ததும் ஆத்திரத்துல ஒரே அடி அடிக்கும் போது ஹோட்டல்காரன் இப்ப கம்பியில அடிபட்டு செத்து போயிடுறான். இவனையும் மறைக்கிறதுக்காக துண்டு துண்டா வெட்டி தீயில வச்சு எரிச்சிடறான். எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்க போட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். இவன் குடிச்ச கசாயத்துல ஆல்ரெடி ஹோட்டல்காரன் எலி மருந்த கலந்துட்டான். மறுநாள் அந்த ஹோட்டலே எரிஞ்சு போயிருது. இப்ப பஸ் ஆண்டி அந்த இடத்துக்கு வர்றா. ஹோட்டல்காரன் கடைசியா எழுதின அந்த லெட்டர் இப்போ அவகிட்ட கிடைக்குது.